வணக்கம். ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு நாட்டை நடத்த வேண்டும் என்பதை உலகிற்கு காட்டும் ஒரு நாடாக உள்ளது இந்தியா. நாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடுதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் இந்திய அரசின் திறனை மீண்டும் ஒரு முறை உலகம் ஒப்புக்கொள்கிறது. இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக ஒரு செய்தியை கேட்டிருப்பீர்கள். ஆனால் சீனாவை பொறுத்தவரை ட்ரம்ப் அந்த முடிவை எடுக்கவில்லை. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது விதித்த வரியைத்தான் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். சீனாவின் மீது விதித்த வரியை நிறுத்தவில்லை. அது மட்டுமல்லாது 124, 126% என அதை உயர்த்தியும் விட்டார். இப்போது உண்மையில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில்தான் போட்டி. ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஒன்று, அமெரிக்க சந்தையையும் பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது என்பது ஒரு காரணமாகும். சீனாவுடன் சேர்த்து உலகின் பல நாடுகளின் மீது வரி விதிக்கும் போது இயற்கையாகவே அமெரிக்க மக்களுக்குத்தான் அதை வாங்க முடியாமல் போகிறது. சீனாவிலிருந்து வரும் பொருட்களை 100 ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டிருந்த அமெரிக்கர்கள் 220, 230 ரூபாய் கொடுத்தால்தான் இனி வாங்க முடியும். இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களை 100 ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டிருந்த அமெரிக்கர்கள் இனி 126 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்படியாகும்போது இறுதியில் அது அமெரிக்க மக்களின் மீதே விழுகிறது என்பதுதான் உண்மையாகும். ஆனால் அந்த தொகை அரசாங்கத்திற்குத்தான் போகிறது. அமெரிக்காவை வலுப்படுத்துவதற்காகவும் சீனா உள்ளிட்ட நாடுகள் காலங்களாக அமெரிக்காவுடன் செய்து கொண்டிருக்கும் அநீதியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் இதை செய்கிறோம் என்கிறார் ட்ரம்ப். இருந்தாலும் மக்களின் கைகளில் இருந்து பணம் செலவாகும் போது ட்ரம்பின் மீது ஒரு எதிர்ப்பு உருவாகும் வாய்ப்புள்ளது என்பதும் அவருக்கு தெரியும். அங்குதான் இப்போது ட்ரம்ப் சீனாவின் மீது மட்டும் வரியை நிறுத்தி வைத்து மற்ற நாடுகளின் மீது விதித்த கூடுதல் வரியை தவிர்த்து விட்டுள்ளார். இந்நிலையில் சமீபத்திய ஒரு செய்தியின் மூலம் சீனா மீது விதிக்கப்படும் வரி விகிதத்தை 145% உயர்த்தியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு சீனா 84% என்று பதிலடி கொடுத்துள்ளது. இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், அதாவது சீனாவை தகர்ப்பதுதான் ட்ரம்பின் முதல் முன்னுரிமை என்று சொல்லலாம். நாம் இதை முன்பே சொல்லியிருந்தோம். அதாவது ட்ரம்ப் அதிகாரத்திற்கு வந்த சமயத்தில் சீன அதிபருக்கு அழைப்பு அனுப்பியிருந்தார், இந்திய பிரதமர் மோடிக்கு அனுப்பவில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் என்ன ஒரு கூத்தாடியது இந்தியாவில். உண்மையை சொன்னால் இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது ஒரு வெறுப்பு தோன்றிய நிகழ்வாக இருந்தது அது. நமது நாட்டிற்கே அவமானம் ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் கூட இந்திய பிரதமருக்கு ஒரு அழைப்பு கிடைக்கவில்லை, ஜெய்சங்கரை அமெரிக்காவுக்கு அனுப்பினோம், அது பெரிய அவமானமாக போய்விட்டது என்று சொல்லி கூச்சலிட்டனர் கோமாளிகள். 10 பைசா அளவிற்கு கூட அறிவில்லாத சில எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட நமது நாடாளுமன்றத்திலேயே அதை சொன்னார்கள். உலகம் முழுவதும் அது ஒரு செய்தியாக வந்தது. எவ்வளவு வெட்கக்கேடானது என்று சிந்தித்து பாருங்கள். சீன அதிபரை அழைத்துள்ளார்கள், மோடியை அழைக்கவில்லை என்று பெரிய புத்திசாலிகளைப் போல் பேசினார்கள். மோடியை குறை கூறுகிறோம் என்ற பெயரில் இந்த நாட்டின் பிரதமரை அவமானப்படுத்துகிறோம் என்றும் அதன் மூலம் இந்த நாட்டைத்தான் அவமானப்படுத்துகிறோம் என்றும் அறியாத சிலர். அன்றே நமது வீடியோக்களை பார்க்கும் பார்வையாளர்களுக்கு தெரியும் அதன் உண்மைத்தன்மை என்னவென்று. நாம் அன்றே சொன்னோம், அது அமெரிக்க ஜனாதிபதியின் ஒரு உத்தியாகும். அவர் சீனாவை அல்லது சீன அதிபரை அவமானப்படுத்துவதற்காகவே அழைத்துள்ளார் என்று. ஷி ஜின்பிங் அங்கு சென்றிருந்தால் அந்த மனிதரை முன்னால் உட்கார வைத்து சீனாவின் தோலை உரித்து அவரை அவமானப்படுத்தியிருப்பார் ட்ரம்ப். அதற்காகவே அழைத்திருந்தார் என்றுதான் இப்போதைய நிலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய பிரதமருக்கும் அழைப்பு இருந்தது, ஆனால் அவர் செல்லவில்லை. ஏனென்றால் ட்ரம்பின் இயல்பு என்னவென்று மோடிக்கு நன்றாகவே தெரியும். ட்ரம்ப் என்னவென்று மோடிக்கு தெரியும். ட்ரம்ப் என்னென்ன சொல்ல வாய்ப்புள்ளது என்றும் மோடிக்கு தெரியும். அதனால்தான் இந்திய பிரதமர் அங்கு சென்றிருக்கவில்லை. ஆனால் ஜெய்சங்கர் நரேந்திர மோடியை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்றிருந்தார். அவருக்கு அந்த விருந்தினர்கள் மத்தியில் முன்வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மற்ற நாடுகளின் பிரதமர்களும் அதிபர்களும் கூட பின்வரிசைகளில் இருந்த நேரத்தில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்கியது இந்தியாவிற்கு ட்ரம்ப் நல்கிய மிகச்சிறந்த வரவேற்பு என்பதில் யாருக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும். அமெரிக்காவின் பாரம்பரிய கூட்டு நாடுகளான ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் அங்கிருந்த பிரதிநிதிகள் எல்லாம் பின்னால் இருந்தார்கள். 3வது 4வது வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் பலரை அழைத்திருக்கவும் இல்லை ட்ரம்ப் மை ஃப்ரெண்ட் இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே தொடர்ந்து பலர் அந்த நேரத்தில் நரேந்திர மோடியை கேலி செய்தார்கள். ஆனால் இப்போது என்ன நடந்தது? இந்திய அரசியலின் நிலைப்பாடுகள், அதாவது மோடியின் நிலைப்பாடுகளும் முடிவுகளும் சரியானவை என்பதுதான் நிரூபணமாகி உள்ளது. இப்போதே நாமும் விரும்பினால் அமெரிக்காவின் மீது பதிலடி வரியை விதிக்கலாம். நாம் ஏற்கனவே ஒரு பெரிய வரியை அமெரிக்க பொருட்களின் மீது விதித்துள்ளோம் என்பதை முதலில் மோடியை கேலி பேசுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் வேண்டுமானால் நாம் வரி விதிக்கலாம். ஒரு நாடகமாக, பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்வதற்காக,
கைதட்டல் பெறுவதற்காக, ஏதேனும் மாடல் என்று பீற்றிக் கொள்வதற்காக. அது இந்தியாவிற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதால் அப்போது இந்த எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஒருவேளை மோடி நல்ல வேலையை செய்துள்ளார் என்று சொல்ல வாய்ப்புள்ளது. கைதட்டல் பெறுவதுதான் நோக்கமென்றால், அல்லது தேர்தலில் நான் பெரிய உலகத் தலைவர், பெரிய நிகழ்வு என்று காட்டி 4 ஓட்டுகள் வாங்குவதுதான் மோடியின் நோக்கமென்றால், சீன அதிபர் ஷி ஜின்பிங் செய்தது போல் கொஞ்சம் ஷோ காட்டிக் கொண்டு அமெரிக்காவை தூண்டிவிட்டு சவால் விட்டு கொஞ்சம் வரி அங்கே விதித்தால் போதாதா? ஆனால் மோடியின் இலக்கு என்ன? இந்தியா என்ற நாட்டின் வளர்ச்சிதான் மோடியின் இலக்காகும். நாம் வளர்வதற்கு முன்பு பெரிய ஆள் வேடம் தேவையில்லை என்பது சிறந்த ஒரு உத்தியாகும். அமர்ந்து கொண்டு காலை நீட்டு என்ற ஒரு பழமொழி உள்ளது. நாம் இப்போது வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அமெரிக்கா போன்ற ஒரு சக்தியை சவால் விடும் நிலைக்கு நாம் இன்னும் வளரவில்லை. அது முதலாவது விஷயம். இரண்டாவது, நாம் அப்படி வளர்ந்து விட்டோம் என்றே வைத்துக் கொண்டாலும் எந்த காரணமும் இல்லாமல் நாம் ஏன் ஒரு எதிரியை உருவாக்கி கொள்ள வேண்டும்? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே எல்லா துறைகளிலும் ஒத்துழைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அமெரிக்க அரசுகள் பல நேரங்களில் டீப் ஸ்டேட் போன்றவை இந்தியாவுக்கு எதிராக பல விளையாட்டுகளை விளையாடும் போதுதான் நாம் அவர்களை எதிர்க்கிறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எல்லைகள் கிடையாது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வேறு எந்த விரோதமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்திய அரசியலுக்குள் அமெரிக்கா தலையிடாவிட்டால் தொலைதூர எதிர்காலத்திற்கு விரிவான முறையில் ஒத்துழைக்கும் பல துறைகள் உள்ளன. பூமியிலும் பூமிக்கு வெளியிலும் விண்வெளி உட்பட. நாளை அமெரிக்கா போலவே இந்தியா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறினாலும் நாம் இன்று சீனா செய்ததை போல் அமெரிக்காவிற்கு சவால் விடவோ அல்லது போட்டி போடவோ எந்த அவசியமும் இல்லை. அமெரிக்காவின் அரசாங்கங்கள் தங்கள் நாட்டின் நலனுக்கு ஏற்ப விஷயங்களை செய்யும். இந்தியா இந்தியாவின் விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இதன் நடுவில் அங்கும் இங்கும் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அவை அனைத்தையும் ராஜதந்திர மட்டத்தில் தீர்ப்பதுதான் சிறந்த முடிவு என்று சொல்ல வேண்டும். அப்படியல்லாமல் சீனாவை போல் அவசர கதியில் துள்ளி இருந்தால் இப்போது சீனாவிற்கு விதித்ததை போன்று மிக அதிக வரி இந்தியாவிற்கு எதிராகவும் விதிக்கப்பட்டிருக்கும். வியட்நாமுக்கும் தாய்லாந்துக்கும் மட்டுமே தளர்வு கிடைத்திருக்கும். அந்த நாடுகள் அதன் நன்மையை அனுபவித்திருப்பார்கள். 2047 ஒரு வளர்ந்த பாரதத்தை இலக்காக வைத்துதான் நரேந்திர மோடியின் ஒவ்வொரு செயல்களும் உள்ளன. அங்கே ஒவ்வொரு நகர்வுகளையும் மிகுந்த கவனத்துடன் தான் இந்தியா மேற்கொள்கிறது. இந்தியா அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் உறவுகளை பராமரிப்பது இந்த இலக்குகளை முன்னில் கண்டுகொண்டுதான். இங்குதான் ஒரு அரசாங்கத்தின் ராஜதந்திரம் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அனாவசிய துள்ளல் எதற்கும் தீர்வல்ல. இன்று சீனா அவ்வாறு துள்ளிவிட்டுத்தான் துக்கப்படுகிறது. 145% வரி. சிந்தித்து பாருங்கள். 100 ரூபாய்க்கு சீனா அமெரிக்காவில் விற்று கொண்டிருந்த பொருளை இனி 245 ரூபாய்க்குத்தான் விற்க முடியும். அதன் அர்த்தம் என்ன? அமெரிக்க சந்தையில் இனி சீனா பூஜ்ஜியம் சம்பூஜ்யமாகிவிட்டது என்பதுதான். அமெரிக்க சந்தையிலிருந்து வெளியேற்றப்படும் சீனாவால் மற்ற சந்தைகளில் எவ்வளவு காலம் நிற்க முடியும்? அமெரிக்கா இப்போது பல நாடுகளுக்கு வரி தளர்வு கொடுத்துள்ளதல்லவா? அங்கு நிச்சயம் ஒரே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவுடன் அதிகமாக வர்த்தகம் செய்ய வேண்டும், சீனாவுடனான வர்த்தகத்தை குறைக்க வேண்டும் என்பதாக இருக்கும் அந்த கோரிக்கை. குறிப்பாக சிறிய நாடுகளின் மீது இப்படி ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் வைப்பதற்கான வாய்ப்பு மிக பெரும் அளவில் உள்ளது. அப்படியாகும்போது அதிக நாடுகள் சீனாவிலிருந்து இறக்குமதியை படிப்படியாக குறைக்கும். அமெரிக்காவிற்கு சவால் விடும் ஐரோப்பாவையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எந்த நிமிடத்திலும் மாறிவிடுவார்கள். சிறிது காலம் கடந்தால் ஐரோப்பா சீனாவிலிருந்து இறக்குமதியை கணிசமாக குறைக்கும். ஜப்பான் குறைக்கும். ஆஸ்திரேலியாவும் குறைத்துவிடும். அப்படி படிப்படியாக சீனாவின் பொருளாதார வலிமையை அழிப்பதுதான் ட்ரம்பின் இலக்கோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் தற்போது உலகில் தொழில்நுட்ப துறையில் அச்சுறுத்தல் சீனாதான். ட்ரம்ப் செய்வது சரியானது என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சீனா அமெரிக்காவை போல் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாறினால் நமது நாட்டிற்கும் தொல்லைதான் என்பதால் தான் நாம் இதை நியாயப்படுத்துகிறோம். ஏனென்றால் 62 இதே சீனாதான் எந்த காரணமும் இல்லாமல் இந்தியாவை தாக்கியது. அதன் பிறகு இப்போது கேல்வானில் உட்பட வீணாக மோதல்களை உருவாக்கியும் உள்ளது. அவர்களின் நாட்டை விரிவுபடுத்த பரப்பளவை அதிகரிப்பதற்கான அவர்களின் முயற்சிகள் பொதுவாக நமக்கு எதிரானவை என்பதால் தான் அமெரிக்காவின் செயல்களுக்கு எதிராக சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட முடியவில்லை இந்தியாவால். அமெரிக்காவின் செயல்பாட்டில் நிச்சயம் சில தவறுகள் உள்ளன. வளர்ந்து வரும் ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை குறைப்பதற்காகவே அமெரிக்கா இதை இப்போது செய்கிறது. அமெரிக்காவிற்கு எதிரிகளே உருவாகாமல் இருப்பதற்காகத்தான் இப்போது செய்கிறது அமெரிக்கா. ஆனால் இறுதியில் அது சரியானதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னவானாலும் தற்போதைக்கு நமது நாடு இங்கு ஆட்டத்தை வேடிக்கை பார்த்தால் போதும். ஆட்டத்தில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இருதரப்புமே நமக்கு எதிராக செயல்பட்டுள்ளவர்கள்தான்.
நமது முன் அனுபவத்தில் அமெரிக்காவும் தொல்லைகளை கொடுத்துள்ளது, சீனா அதைவிட அதிகமாக தொல்லைகளை கொடுத்துள்ளது. இதனால் அவர்கள் இருவரும் போட்டியிடட்டும் என்பதுதான் மோடி அரசின் கொள்கையாகும். அதுதான் சரியானதென்பது நிரூபணமாகிக் கொண்டும் உள்ளது. ஜெய்ஹிந்த்.